ஹாய் வணக்கம். முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு 76வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே தலைவா. அவரோட பிறந்த நாள்ல இன்னைக்கு அவரை ட்ரிபியூட் பண்ற விதமா முத்து அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து தில்லானா தில்லானா அப்படிங்கிற பாட்டை நான் ரீகோடிங் பண்ண போறேன். முத்து 1995 கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்துல கவிதாலயா புரொடக்ஷன்ல ஏ.ஆர். ரகுமான் அவர்களோட இசையில வைரமுத்து அவர்களோட வரிகள்ல வெளியான ஒரு திரைப்படம். இதுல நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள். அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபாஸ்ட் பீட் டூயட் சாங் தான் இப்ப நம்ம ரீகோடிங் பண்ண போறோம். தில்லானா தில்லானா அப்படிங்கிற பாட்டை நம்ம இப்போ ரீகோடிங் பண்ண போறோம். இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறது தோட்டத்துக்கு வரவும், தனியாக தோட்டத்துக்கு வரவும் அப்படின்னு ஒரு குண்டு சீட் வரும். இந்த சீக்வன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் லென்த்தியா போகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை நேரடியாக நான் ரீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல மீனா மேம் தான் பாட்டு பாடிட்டு வருவாங்க. ஒரு கம்மிங்கோட அப்படியே உள்ள வருவாங்க. ரஜினி சாருக்காக மனோ அவர்கள் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. தில்லானா தில்லானா நீ திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா அப்படின்னு மனோ அவர்கள் பாடிப்பாங்க. இந்த பாடலுக்காக ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் ஒரு தப்பு இசை, அதாவது பற இசைன்னு சொல்லுவாங்க, அந்த இசையை தான் ஃபுல்லா அந்த பாட்டு ஃபுல்லாவே கொடுத்திருப்பாரு. மற்றபடி மிருதங்கம், பல எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இதை அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்ணு வச்சதும் நீதானா, அடி கண்ணி வச்சதும் நீதானா, கட்டில் தான் நான் போட்டு கப்பம் கட்ட காமன் தான் கொண்டானா அப்படிங்கிற மாதிரி வரிகளை வைரமுத்து அவர்கள் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா பல்லவி முடிஞ்சு முதல் சரணத்துக்கு போகணும். முதல் சரணத்தையும் அந்த பல்லவியும் இணைக்கிறதுக்கு ஒரு இசையை கொடுத்திருப்பாங்க. அப்ப அதுவும் கோரஸ் குரூப் பாடுற மாதிரி தான் அந்த இசை இருக்கும். அடுத்ததா முதல் சரணம் இப்படிதான் ஆரம்பிக்கும். சுஜாதா அம்மா அவர்கள் தான் அதை பாடிப்பாங்க. பட்டி காட்டு முத்து நீயோ படிக்காத மேதை, தொட்டு தொட்டு பேசத்தானே துடித்தாலே ராதை. அதுக்கு மனோ அவர்கள் பாடியிருப்பாரு. கள்ளம் கபடம் இல்லை நானோ அறியாத பேதை, மக்கள் மனம் தானே என்றும் வலுக்காத பாதை அப்படிங்கிற மாதிரி மனோ அவர்கள் பாடியிருப்பாங்க. இது அதுக்கு அந்த ரஜினி சாரு அந்த பொசிஷன்ல இருந்ததுக்கு ஆப்டா வைரமுத்து அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. மக்கள் மனம் தானே என்றும் வலுக்காத பாதை. இந்த பாடலை ரசிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கலா மாஸ்டர் அவர்களோட நடனம் அவ்வளோ அற்புதமா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடனத்தை கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ண நம்ம தலைவரும் சரி, மீனா மேம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்மே ரொம்ப நல்லாவே ஆடிருப்பாங்க. அடுத்ததா முதல் சரணம் முடிஞ்சு இரண்டாவது சரணத்துக்கு போகணும். அதுக்கு இடையில ஒரு இணைப்பு இசை தேவை. இதுக்கு கோரத்தை பாட வச்சு மிருதங்கத்தோட இணைப்பு இசையை கொடுத்து ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க ஏ.ஆர். ரஹ்மான் பாடவர்கள். அப்படின்னு கோரஸ் பாட மீனா அவர்கள் மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி சினிமாட்டோகிராஃபில காமிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மிருதங்கத்தை வாசித்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை நமக்கு பிரசன்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அசோக் ராஜன் அப்படிங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இந்த பாடலுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல செட்டிங்ஸ் போட்டுட்டாங்க. அதாவது அந்த துணிகள் கலர்லாம் இருக்குல்ல, அதான் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலரா இருக்கும். நம்ம அந்த நேரத்துல நம்ம கலர் டிவிலாம் பார்க்கும்போது அதை பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஒரு ரெட்டிஷ் கலரு, ஒரு கிரீன் கலரு, ஒரு ப்ளூ கலரு, எல்லோ கலரு,
பிளாக் கலர் அப்படின்னு ரொம்ப கலரோட அந்த டார்க்னஸ் வந்து அதிகமா தெரிகிற மாதிரி ஒரு செட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த பாடலோட 2வது சரணம். இதை வந்து பாடினது வந்து மனோ சார் அவர்கள். சிகப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன, கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தான், கடல் வானம் காணும் போது உனை கண்டே நானே அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் வந்து மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூக்காமல் சிவக்கின்றேன் நாளே அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது என்னென்ன நினைச்சுக்குவாங்களோ, தன்னை எப்படி கற்பனையில வந்து உருவாக்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சில வரிகளை வந்து வைரமுத்து அவர்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்டா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா வந்து ரஜினி சாருக்காக தான். மறுபடியும் 1 செகண்ட் ஹாப்பி பர்த்டே தலைவா சொல்லிட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.